அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தாமரை நடவு செய்கிறதுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கீழே பாட்டில் கீழே மக்கின சாணி உரம் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இருந்திருக்கணும். அந்த மாடு வந்து சாணி போட்டு 3 மாதம் ஆயிருக்கணும். அந்த மக்கின சாணி உரம் ஒரு பங்கு. அதுக்கு மேலே வந்து உங்கள்கிட்ட மண்புழு இருந்துச்சுன்னா கொஞ்சம் போடலாம். இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. போன் மில்ஸ் இருந்தால் போடலாம். அப்படி இல்லைன்னா முட்டையோடு இருக்கு இல்லையா, அதை வந்து பவுட்ரு பண்ணி போடலாம். அதுவும் ஒரு கையில் வந்துட்டு நம்ம எடுத்தோம்னா ஒரு 1/4 பாகம் இருந்தால் போதும். அந்தளவு மட்டும் போட்டிங்கன்னா போதும். போட்டுட்டு அதுக்கு மேலே 3 பங்கு மண். நீங்கள் நார்மலாக போடுற மண்ணே போடுங்க, நல்லா தான் வருது. நான் செம்மண் தான் போட்டிருக்கேன். எங்கள் ஏரியா ஃபுல்லாக செம்மண் தான். ஸோ செம்மண் தான் போட்டுட்ருக்கேன், நல்லா வருது. செம்மண் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஃபஸ்ட்டு கிழங்க லைட்டாக தண்ணி விட்டு சேர் மாதிரி குழப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கிழங்க பண்ணிடுறோம். கிழங்குல வந்து க்ரோத் டிப்பெல்லாம் வெளியில் தெரிகிற மாதிரி தான் வைக்கணும். இல்லைன்னா க்ரோத் டிப்பு அழுகி போயிடும். அதுக்கு மேலே அதனால வெளியில் வர முடியாது, அழுகி செத்து போயிடும் கிழங்கு. ஸோ க்ரோத் டிப்பு வந்து வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கணும். உங்களுக்கு நீங்கள் தண்ணி விடும்போது அந்த கிழங்கு வந்து மேலே வரும். அதுக்காக என்ன பண்ணலாம், ஒரு சின்ன கல், ரொம்ப வெயிட்டெல்லாம் வச்சிடாதீங்க, ஒரு சின்ன கல்லை வந்து கிழங்கு தூக்காமல் இருக்கிற அளவுக்கு அந்த இடத்துல வச்சுடுங்க. வச்சுட்டு ஏதாவது பேப்பரோ, அதாவது பாலித்தீன் பேப்பர் அல்லது ஒரு கல் ஏதோ ஒன்று இல்லைன்னா உங்கள்கிட்ட ஏற்கனவே லோட்டஸ் இருந்துச்சுன்னா அதனுடைய பெரிய லீஃப் அதை வச்சு அது மேலே தண்ணி விடுங்க. தண்ணி வந்து கலங்காமல் இருக்கிறதுக்கு. ஏன்னா கீழே வந்து நம்ம சாணி உரம்லாம் போட்டிருக்கோம். நம்ம டைரெக்டாக தண்ணி விடும்போது அந்த சாணி உரம்லாம் மேலே வெளியில் வந்துடும். அப்படி வந்துச்சுன்னா சீக்கிரமாக தண்ணி வந்து பாசம் பிடிச்சி கிழங்கு அழுகிடும். ஸோ நீங்கள் வந்து இது ஏதோ ஒன்று மேலே வச்சு அதில் தண்ணி விடுங்க. தண்ணி விட்டு உங்களோட லீஃப் இருக்கு இல்லையா, லீஃபுக்கு கொஞ்சம் கீழே இருக்கணும் தண்ணி. லீஃப் வந்து அந்த தண்ணியில் மிதந்துட்டு தான் இருக்கணும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு தண்ணியோட அளவு மட்டும் டெய்லி பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. லீஃபுக்கு கொஞ்சம் கீழே போயிருந்தால் மறுபடியும் நீங்கள் மேலே தண்ணி விட்டுக்கலாம். ஆனால் எப்போ தண்ணி விட்டாலும் ஏதோ ஒரு அந்த பேப்பரோ அல்லது லீஃபோ அல்லது கல்லோ ஏதோ ஒன்று வச்சு அது மேலே தான் பண்ணணும். மேபி நீங்கள் வந்து கல் உள்ளே வச்சு தண்ணி விடுறீங்க அப்படின்னா தண்ணி விட்டு தான் அந்த கல் எடுத்துடணும். ஏன்னா அந்த கிழங்கு இருக்கு, நம்ம லோட்டஸ் கொடி இருக்கு இல்லையா, அது அப்படியே சுற்றி வரும்போது அந்த கல் இருந்துச்சுன்னா அதனுடைய வளர்ச்சி தடைப்படும். ஸோ நீங்கள் அந்த கல்லை வந்து எடுத்துடுங்க. நம்ம போடுறதுலேயே பார்த்தீங்கன்னா கல்லெல்லாம் கொஞ்சம் சின்ன கல்லாக இருந்தால் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் பெரிய கல்லாக இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம எடுத்துடணும். மோஸ்ட்லி கல்லே இல்லாமல் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். மேபி கல் இருந்தாலும் கொஞ்சம் குட்டி கல்லாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி போட்டிங்கன்னா சூப்பராக வந்துடும். வெயிலில் தான் வைக்கணும். கொஞ்சம் அசோலா வந்து அதில் போட்டுருங்க. எதுக்காக அப்படின்னா வெயில் ஜாஸ்தியாக இருக்கும்போது அந்த தண்ணி சூடாகாமல் இருக்கிறதுக்காக அந்த அசோலா. நீங்கள் மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா அசோலா சீக்கிரமாக வளர்ச்சி ஆகிடும். வளர்ச்சியாகி செடி வந்து மூச்சு விடுறதுக்கு இடம் இல்லாமல் அசோலா ஃபுல் ஆகிடும். அப்போ அந்த அசோலாவை எடுத்து விட்டுறணும். உங்கள் செடி சூப்பராக வந்துடும்.